ஏமா வேகத்துல வாங்க. அவிய அம்மா வீட்டு பக்கம் போனவிய என்ன இந்த வீட்டு பக்கம் வந்து சேரல. ஏமா இங்க வந்து பாருங்க, அவிய இன்னும் வரல. ஸோ நடந்து நடந்து இந்த காலெல்லாம் நோவுது. அப்பமே அவிய கிட்ட சொன்னேன் பக்கத்துல ஓடி தோட்டத்தை எடுங்கன்னு, கேட்டாவளா? இப்போ ஒரு நாள் தோட்டத்துக்கு போனா 4 நாள் காலு வலியில கிடக்க வேண்டியதா இருக்கு. ஏமா நான் என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, நான் அதை பத்தி தானே பேச முடியும். ஏப்பாடா கால் மட்டுமா வலிக்குது, உடம்பெல்லாம் அடிச்சு போட்டது மாதிரிலாம் வலிக்குது. ஏமா அவன் என்ன இங்க வரலன்னா ஃபோன் பண்ணி கேளுமா. ஏமா நான் உங்ககிட்ட யாரை பத்தி பேசுறேன் எங்கது புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கல. நான் எதுக்கிட்டே உங்ககிட்ட நடிக்கணும்? நீ எனக்கு என்ன ஆஸ்காரை விட வாங்கி தர போற? இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏப்பா ஏன் தான் இன்னைக்கு இப்படி இருக்குன்னு தெரியலையே, முறி வீட்டுல வருது ஒரு காத்து கூட இல்ல. பேச்ச பாருங்க. இங்க வாழ்க்கையில பெரிய புயலே வீசிட்டு இருக்கு, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல. என்னடி சொல்ற, புயல் வீசுதா? ஆமாமா புயல் வீசதான் செய்யுது. அப்படியா? எனக்கு நிஜமாவே தெரியலையே. ஏமா நீங்க இப்ப எதை பத்தி பேசுறிய? நீ சொன்னாலடி அந்த புயலை பத்தி தான் பேசுறேன். எங்கெங்கெல்லாம் பெய்ய மரத்தை நொடிச்சு போடுதோ தெரியல. நான் இங்க நம்ம வீட்டுல நடக்கிற புயலை பத்தி பேசுறேன், நீங்க ஒரிஜினல் புயலை பத்தி பேசுறிய. புயல் என்ன ஒரிஜினல் டூப்ளிகேட்டு எது வந்தாலுமே நம்மளுக்கு கஷ்டம்தான். ஏப்பா தோட்ட முந்தில ஒரு டப்பா தண்ணி கொண்டு போனேம்ல. கலா எனக்கு இருமல் வருது, உள்ள போய் குடிக்கிறதுக்கு ஒரு ஜம்பு தண்ணி கொண்டாயா? உங்க செல்ல மருமக உள்ள தண்ணி இருக்கா, அவகிட்ட குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்க வேண்டியது. நீ தண்ணி கொண்டு தரலனா போ, நான் ஏன் மருமகிட்டே கேட்கேன். செல்வி அத்தைக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா. உள்ள இருந்தா தானே அவைய தண்ணி கொண்டார. என்ன கலா சொல்ற, செல்வி வீட்டுல இல்லையா? நான் அதை தான் இங்க வந்த நேரத்துல இருந்தே உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். நான் சொன்னது உங்க காதுல உழவே இல்லைல்ல. வெளியில வெயில அணைச்சிட்டு வந்தது காதெல்லாம் பக்கு பக்குன்னு அடைக்குது, வேற எப்படி நீ சொல்லுறது கேட்கும்? அப்ப நான் இவ்வளவு நேரம் செவிடம் காதுல சங்கதம் ஊத்திட்டு இருந்தேனோ? என்னக்கெல்லாம் அம்மையை பார்த்து செவிடுன்னு சொல்லுங்க. இவ்வளவு நேரம் கேட்காதது இப்ப மட்டும் உங்க காதுல நல்லா விழுந்துச்சோ? அவைய இங்க உள்ள இருந்து வரமாட்டாவ, அங்க வெளியே இருந்து தான் வருவாவ. நான் சொல்லுறது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அத்தையும் கலாவும் எப்போ வந்தவனே தெரியலையே. நான் சொல்லி வாய முடல, அதுக்குள்ள வந்துட்டவ பாருங்க. வாங்கம்மா வாங்க, ஒரு வழியா வீட்டு நினைப்பு வந்துட்டேடா. கலா நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. எதுவும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி நடிக்காதுங்க. உங்க நடிப்பை நம்பி இனிமையா மாற நாங்க தயாரா இல்ல. போனதும் போனில ஒரு இடி அங்கேயே ஒழிச்சு போயிட்டே. எதுக்கு இந்த பக்கம் வந்திய? ஏன் கலா கவிதா வீட்டுக்கு போனது தப்பா? நீ கவிதா வீட்டுக்கு போயிருந்த? ஆமாத்த நான் கவிதா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். நீங்க சொல்லுக்கத எங்க அம்மா வேணா நம்பலாம், நான் நம்ப தயாரா இல்ல. நான் என்ன சொன்னா நீ நம்ப வைக்கலாம், நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். நான் சொன்னா நீ என்னையும் நம்ப மாட்டா, கவிதா சொன்னா கண்டிப்பா என்னையும் நம்புவாளா? வேலைக்கு ஓனா சாட்சி. நீங்க சொல்லியே நான் நம்ப மாட்டேன், அப்படி இருக்கச்சுல அவ சொல்லி நம்புவேனா? உண்மையிலே கலா நான் கவிதா வீட்டுல போய் சிலிண்டர் மாட்ட தான் போயிருந்தேன். கவிதா வீட்டுக்கு போய் சிலிண்டர் மாட்டதுக்கு தான் போயிருந்தியோ? ஆமாத்த. சமையல்லாம் செஞ்சிட்டியா? ஏமா இவ எங்க செஞ்சிருப்பாவ, இவ்வளவு நேரம் ஊரை சுத்திட்டு வந்திருக்காவ. இதுல வேற கவிதா வீட்டுக்கு தான் போனேன் சிலிண்டர் மாட்டுக்கு போனேன்னு பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்காவ. பொய் சொல்லல கலா, உண்மையிலேயே நான் கவிதா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். நான் சத்தியம் பண்ணா நீ நம்புவியா? பொய் சத்தியம் பண்ணி என்னைய இப்பவே மேல அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டியோளோ? இப்போ உங்களுக்கு நான் தானே தடங்கலா இருந்துட்டு இருக்கேன்.